Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு இப்போ தான் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் அபிநயா. நான் பியூட்டி மேக்கப் வீடியோஸ்லாம் போடுவேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து 5 ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் மட்டும் நான் காமிச்சிருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்டில் மட்டும் எப்படி 5 விதமாக நீங்கள் ஸ்டைல் பண்ணிக்கலாம் உங்கள் ஹேர் அப்படின்றது தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக லென்த்தி ஹேர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கட்ஸ் இருந்து லேயர் கட் அந்த மாதிரிலாம் நீங்கள் கட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஃப்லாம் வைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேறு லென்த்தி ஹேர் இருக்கிறவங்களுக்கு ஃபுல் ஹேரும் எடுத்து பஃப் வைக்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 5 ஃப்ரண்ட் ஹேர் டூஸ் மட்டும் காமிச்சிருக்கேன். அண்ட் பேக்கில் வந்து உங்களுக்கு வேணும்னா உங்கள் லென்த்துக்கு வந்து நீங்கள் பின்னிக்கலாம், இல்லை போனி டெயில் போட்டுக்கலாம், ஃப்ரெஞ்ச் பிளாட் போட்டுக்கலாம், இல்லை ஃபிஷ் டெயில் போட்டுக்கலாம். அது எல்லாமே உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைலுக்கு வந்து சைட் பார்ட்டிங் வந்து எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு எந்த சைடு வந்து கரெக்டாக இருக்குமோ அந்த சைடு எடுத்துக்கோங்க. நான் வந்து ரைட் சைடு வந்து பார்ட்டிங் எடுத்துக்கிறேன். ஸோ நான் அதுக்கு வந்து டெயில் கோம்பு யூஸ் பண்ணுறேன். இந்த டெயில் கோம்பு வந்து வாங்கினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்ட்டிங்லாம் எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி சைட் பார்ட்டிங் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, ஸோ நான் அந்த சென்டர்லேருந்து என்னோடய இயரோட பேக்குக்கு வரைக்கும் ஒரு செக்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் விட உங்களுக்கு பார்த்தாலே புரியும் நான் என்ன பண்ணுறேன்னு. நான் அதனால எந்த டைம் லேப்ஸும் போடாமல் ரியல் டைமில் வந்து இந்த வீடியோவை வந்து வச்சுருக்கேன். ஸோ மீதி பின்னாடி இருக்கிற ஹேரை வந்து நான் ஒரு கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஹேரை வந்து நான் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்படி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பின் பண்ணிங்கன்னா அது பார்க்க அழகாக இருக்கும். ஸோ தெரியுதா? இப்போ நான் வந்து ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து பின்னாடி வந்து 2 ஹேர் பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பின்னாடி வந்து லைட்டாக சிலுமின மாதிரி இருக்குல்ல, நீங்கள் வந்து அந்த நம்ம செக்யூர் பண்ணியிருக்கிற அந்த கிளிப்பை எடுத்துட்டிங்கன்னா அது வந்து நீட்டாக செட் ஆகிடும். ஸோ இப்போ அந்த கிளிப் எடுத்துகிட்டு பேக்லேயும் வந்து நான் ஒரு ஹேர் பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். அதே மாதிரி இந்த சைடும் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ஹேரை வந்து ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கிறேன். எனக்கு அப்போ தான் செக்ஷன் எடுக்க வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பக்கமாக வந்து ஹியர் பேக் வரைக்கும் வந்து ஒரு செக்ஷன் எடுத்துக்கோங்க. ஸோ செக்ஷன் எடுத்துகிட்டு மீதி ஹேரை வந்து பின்னாடி நான் அதே மாதிரி கிளிப் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிப் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஹேரை வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கோம் பண்ணிக்கோங்க. அப்போ பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ கோம் பண்ணிவிட்டு அதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணி பின்னாடி வந்து பின் பண்ணிக்கோங்க. ஸோ முன்னாடி வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு அந்த பஃப் வேணுமோ அதளவுக்கு நீங்கள் வந்து புல் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பின் பண்ணிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். ஸோ நான் வந்து நல்லா 2 ஹேர் பின் வச்சு நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க டைட்டாக. ஸோ நான் எந்த டைம் லேப்ஸும் போடல, நான் ரியல் டைமில் பண்ணுறேன். உங்களுக்கு அப்போ தான் கரெக்டாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது புரியும். டைம் லேப்ஸ் போட்டால் வந்து அது பார்க்க கரெக்டாக இருக்காதுன்றதால நான் இந்த மாதிரி இந்த வச்சுருக்கேன். ஸோ இப்போது பின் பண்ணிவிட்டு அந்த கிளிப்பை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஹேர் ஸ்டைல் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் இது வந்து நீங்கள் ஏதாவது இந்தியன் அவுட்ஃபிட்க்கெலாம் வந்து போட்டுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். பின்னாடி நீங்கள் இந்த மாதிரி லூஸ் ஹேரே விட்டிங்கனாலும் இந்த ஹேர் ஸ்டைலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல். ரொம்ப சிம்பிள், யார் வேணால் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை லென்த் ஹேர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ செகண்ட் ஹேர் ஸ்டைலுக்கு வந்து சென்டர் பார்ட்டிஷன் நான் எடுத்துக்கிறேன். ஸோ சென்டரில் வந்து வகை எடுத்துக்கோங்க. இந்த டெயில் கோம் வந்து ஐ திங்க் 30 rupees என்னமோ தான். உங்களுக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் அந்த மாதிரி. ஸோ இதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க எல்லோரும். ஓகேவா? இப்போ சென்டர் பார்ட்டிங் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சைடு வந்து ஒரு 1 inchக்கு வந்து ஃபுல்லாக ஹேரை வந்து பின்னாடி எடுத்துகிட்டு நான் வந்து கிளிப் பண்ணிக்க போகிறேன். ஒரு ட்விஸ்ட் பண்ணி கிளிப் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன் நான் என்ன பண்ணுறேன்னு. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துகிட்டு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளிப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் அந்த பஃப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து நீங்கள் அதை புல் பண்ணிக்கலாம் வெளியே. அப்புறமா ஸோ 2 ஹேர் பின் வச்சு நான் அதை செக்யூர் பண்ணிடுறேன். நீங்கள் டிக்டாக் கிளிப் யூஸ் பண்ணலாம். அன்றைக்கி கிட்ட டிக்டாக் கிளிப் இல்லைன்றதுனால நான் ஹேர் பின் யூஸ் பண்ணேன். டிக்டாக் கிளிப் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னமும் உங்களுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் பண்ண போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி 1 inch செக்ஷனுக்கு வந்து ஃபுல்லாக ஹேரை பேக்கில் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ட்விஸ்ட் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. இதையும் வந்து நீங்கள் இந்தியன் அவுட்ஃபிட்க்கெலாம் போடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எலிகெண்ட்டாக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல்ஸ்லாம். ஸோ அதான் நம்ம செகண்ட் ஹேர் ஸ்டைல். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் கட்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சும்மா அதை வெளியே எடுத்து விடுங்க, அப்போ பார்க்க அழகாக இருக்கும். ஸோ பேக்லேயும் பார்க்க இந்த ஹேர் ஸ்டைல் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான். சரி, அதே மாதிரி தேர்ட் ஹேர் ஸ்டைலுக்கும் வந்து சென்டர் பார்ட்டிஷன் தான் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு 1 inch செக்ஷனாக எடுத்து நம்ம தனித்தனியாக ட்விஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாகவே வந்து எடுத்து ட்விஸ்ட் பண்ணியிருந்தோம். இதில் வந்து ஒவ்வொரு இன்ச்சாக செக்ஷன் எடுத்து நீங்கள் ட்விஸ்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக செக்ஷன்ஸ் எடுத்து நான் வந்து ட்விஸ்ட் பண்ணி பின் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் ஃபைனலாக வந்து பின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் ஹேர் வந்து புல் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ உங்கள் பஃப் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புல் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பக்கம் செக்யூர் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம இன்னும் சைடும் பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு சைட் பண்ணியாச்சு, அதே மாதிரி இப்போ நம்ம இன்னொரு சைடும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் செக்ஷன்ஸ் எடுக்கும்போது உங்கள் ஹேரை வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் விட்டுட்டு நீங்கள் செக்ஷன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு செக்ஷன் எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் ஹேரை வந்து பேக்கில் விட்டுக்கலாம். பட் ஆனால் ஃபஸ்ட்டு செக்ஷன் எடுக்கும்போது கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்து நீங்கள் வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக்யூர் பண்ணிக்கோங்க. ஓகே, செக்யூர் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு வந்து ஃபைனல் கம்ப்ளீட்டாக வந்து இப்படி தான் இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் பிளேட் கூட போட்டுக்கலாம் பின்னாடி, அப்போ இன்னும் அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ ஃபோர்த் ஹேர் ஸ்டைல் வந்து யூஷுவல் பஃப் ஹேர் ஸ்டைல். இது வந்து என்னோட கமெண்ட் செக்ஷன்லேயே நிறைய வந்திருக்கு. ஸோ இது எப்படி எடுக்கணும்னா உங்கள் ஐப்ரோவோட அந்த ஆர்ச் இருக்குல்ல, அங்கேருந்து இன்னொரு பக்கம் ஐப்ரோ ஆர்ச் வரைக்கும் நீங்கள் வந்து ஹேர் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ரொம்ப ஃபுல் ஐப்ரோ எண்ட் வரைக்கும் எடுத்துடுறாதீங்க, அது ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ ஐப்ரோவோட சென்டர்லேருந்து இன்னொரு ஐப்ரோ சென்டர் வரைக்கும் அந்த செக்ஷன் ஆஃப் ஹேர் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா கோம் பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு கோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு வி மாதிரி ஹோல்ட் பண்ணணும். உங்களுக்கு தெரியுதா பார்க்க? இங்கே 2 சைடும் நீங்கள் வந்து சென்டரை ஜாயின் பண்ணி ஒரு வி மாதிரி ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணிட்டு இன்னும் வந்து நல்லா கோம் பண்ணிக்கோங்க. அந்த அப்போ தான் பார்க்க வந்து நீட்டாக வரும் அந்த பஃப். இது வந்து லைக் ஷார்ட் ஹேர் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக வந்துடும். பட் இந்த கொஞ்சம் லென்த்தியாக இருந்ததுன்னா லைட்டாக கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் தூக்கிக்கோங்க. உங்கள் ஹைட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக நீங்கள் தூக்கிட்டு நீங்கள் வந்து பின் வச்சு செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறமா நீங்கள் வந்து நார்மலாக பிளேட் போட்டுக்கலாம், இல்லை போனிடெயிலும் போட்டுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ 5th ஹேர் ஸ்டைல்னா இதே பஃப்லேயே வந்து நம்ம சைட்ஸையும் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ 2 சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஹேரையும் நீங்கள் இதோட ஆட் பண்ணி நீங்கள் வந்து பின் பண்ணிக்கோங்க. இது வந்து சாரியோடலாம் வந்து இந்த ஹேர் ஸ்டைல் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மலாக எல்லா ஹேரும் எடுத்து நீங்கள் கிளிப் பண்ணலாம். அப்படி கிளிப் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் அந்த பஃபோட ஹைட் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு பஃப் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சைட்ஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஹைட் வந்து கரெக்டாக ஈவனாக வரும். ஸோ இதையும் 2 சைட் செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், 5th ஹேர் ஸ்டைல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ பேக்லேயும் பார்க்க இப்படி தான் இருக்கும். இது வந்து நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ப்ளேட்லாம் பண்ணிட்டு இல்லை ஃப்ரீ ஹேர் விடும் போதும் ரொம்ப அழகாக இருக்கும்.
ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் 5 டிஃப்ரெண்ட் ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் மட்டும் காமிச்சிருந்தேன். அண்ட் நான் வந்து எல்லாத்துக்குமே லூஸ் ஹேரில் லைக் பேக்லேருந்து ஹேர் ஃப்ரீயாக விட்டுட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ப்ளேட் பண்ணிக்கலாம், இல்லை போனிடெயில் போட்டுக்கலாம். அது வந்து உங்கள் சாய்ஸ். பின்னாடி உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் ஸ்டைல் பண்ணிக்கலாம். நான் முக்கியமாக வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் வந்து காமிக்கணும்னு நினச்சேன். அண்ட் எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய நெத்தி, என்ன மாதிரி நெத்தி இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணலாம். ஸோ இல்லை பெரிய நெத்தியாக இருக்குது, எப்படி இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணலாமா வேண்டாமாலாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இது வந்து டெய்லி பேசிஸில் இருந்து இந்த மாதிரி தூக்கி வரதுக்கு இப்படி வாரிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்னும் பெருசாகிட்டே போகும் நெத்தி. ஒன்ஸ் இன் அ வைல் வந்து நீங்கள் இந்த மாதிரி வாரிக்கோங்க, ரொம்ப அழகாக இருப்பீங்க. அண்ட் உங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் வீட்டில் ரொம்ப சேஃபாக இருங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.